ஹாய் நண்பா, வாய்ஸ் ஆஃப் மேன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். அதாவது ஒரு பையனாக இருக்கீங்க அப்படின்னா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷரை கொடுக்கும். இன்கேஸ் அந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் சம்பாதிக்க முடியல அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரியான அசிங்கங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா? அது பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுற்றி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பணத்தை சம்பாதிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பாக நாய்க்கு இருக்க மரியாதை கூட உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த உலகம் வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் உங்களுடைய ஒர்த்தையும் உங்களுக்கான ரெஸ்பெக்டையும் உங்கள் கூட யார் பழகணும் பழகக்கூடாது அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ தேவையில்லாமல் இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஹாப்பினஸை கொடுக்காது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணாமல் அதை சம்பாதிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்மளோட சுற்றி இருக்கிற நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸும் இந்த சொசைட்டியும் ஒரு மென்னுக்கிட்ட பணத்தை எப்படி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து ஒரு ப்ரொவைடராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்கிறது, நீ வந்து கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கொடுத்து உதவுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சம்பாதிக்கணும். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சொசைட்டி எப்படி சொல்லி வளர்க்குது அப்படின்னா, இல்லை நம்மளுடைய சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் அப்படின்னா நீயும் வாங்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் ஃபஸ்ட் மார்க் வாங்குறான் அப்படின்னா நீயும் வாங்கி ஒரு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அங்கேயேவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையனுக்கான ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஒரு குடும்பம் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒரு 2, 3 அண்ணன் தம்பி இருப்பீங்க. அதில் யார் அதிகமாக சம்பாதிக்கிறானோ அவனுக்கான மரியாதை அதிகமாகவே இருக்கும். யார் கம்மியாக சம்பாதிக்கிறானோ அவனுக்கான மரியாதை அதோட செகண்ட் லெவலில் இருக்கும். ஒருத்தன் சம்பாதிக்கவே இல்லை அப்படின்னா ஏதோ இருக்கான் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் உங்களுக்கான மரியாதை இருக்கும். ஒரு பழமொழியே இருக்குது, எ மேன் இட்ஸ் நாட் ஜட்ஜ் பை இட்ஸ் ஹார்ட் பை இட்ஸ் வாலெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அவனுடைய இதயத்தை வச்சு அவன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறதுலாம் மேட்டர் கிடையாது. அவன்கிட்ட காசு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சொசைட்டி வந்து அவங்கள ட்ரீட் பண்ணும். இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. 12th முடிச்சுனா காலேஜ் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. உங்களை சுற்றி நிறைய இஎம்ஐஸ் இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு வயசாகிட்டு இருக்கும். உங்களை நம்பி ஒய்ஃப் இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக அங்கேயும் நிறைய அசிங்கங்களை ஃபேஸ் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் இந்த ப்ரைவேட் ஜாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு சேஃப் கிடையாது. எப்போ வேலை விட்டு தூக்குவானுங்க எடுப்பானுங்கன்னு தெரியாது. அங்கே போய் நீங்கள் உட்காந்துட்டு அடிமை மாதிரி தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு இடையில நம்ம வேலை போயிடுச்சு அப்படின்னா அடுத்த மாதம் நம்ம வீட்டு வாடகை எப்படி கட்ட போகிறோம், இஎம்ஐ எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அதாவது உங்களுடைய ஹாப்பினஸ் வந்து கெடுத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கும். இது வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை வந்து நீங்கள் டிசைட் பண்ணணும். ஸோ அதை நிறைய ஆண்கள் பண்ணுறது கிடையாது. எப்பயுமே அந்த ப்ரெஷரில் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நான் வந்து கரெக்டாக தான் ப்ரோ இருக்கேன், ஆனாலும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸை வந்து இம்ப்ராப்பராக யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அதாவது கடன் வாங்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் அதை அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ எப்பயுமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கிளியராக இருங்க. அது அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம். இதுதான் ஸ்டாண்டர்டு, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். இல்லை நம்ம அப்பா நம்மளை வளர்த்தாரு, நம்ம அம்மா நம்மளை வளர்த்தாங்க, தேவையே கிடையாது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப டேஞ்சரானது. உங்களுடைய லைஃப்பும் மட்டும் கிடையாது. ரீசெண்டாக ஹாரிஸ் ஜெயராஜ் கூட சொல்லியிருப்பார், கடன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அது உங்களை மட்டும் அழிச்சிடாது, உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குடும்பத்தையும் அழிச்சிடும். அந்தளவுக்கு கொடூரமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது உண்மையான விஷயம் மட்டும்தான். ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இதை தாண்டி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்கள் கூட யார் இருக்கணும், இருக்கக்கூடாது. உங்கள் ஒய்ஃப் வந்து ஒய்ஃபாக இருக்கணும், இல்லை உங்கள் அம்மா வந்து அம்மாவாக இருப்பாங்க, அப்பா வந்து அப்பாவாக இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். நீ வந்து பணமே சம்பாதிக்காமல் ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னா உனக்கான மரியாதை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. உங்கள் ஒய்ஃப் வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாள் குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஏஜில் வேலைக்கு போக ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பராக சேவிங்ஸ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியல, ஏஜ் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா உங்களை அறியாமலே உங்களை மென்டல் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும். நீங்கள் தேவையில்லாமல் கோவப்படுவீங்க, தேவையில்லாமல் டிப்ரெஷன் ஆவீங்க, உட்காந்து அழ ஆரம்பிப்பீங்க, உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிக்கிருவீங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராமாஸ்லேருந்துலாம் வெளியே வரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு நல்ல வேல்யூவான ஐடியாஸ் இருக்கணும். சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு போகிறதுலாம் அசிங்கமான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது.
வேலைக்கு போங்க, சம்பாரிங்க. ஒரு 4, 5 வருஷம் அந்த பர்ட்டிகுலர் கம்பெனியில இல்ல பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுங்க. அந்த ஐடியாஸை வச்சு இந்த உலகத்தில ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி, உங்களால இன்னும் பணத்த அதிகமா சம்பாரிக்க முடியுமா? அந்த பணத்த வச்சு ஹேப்பியா இருக்க முடியுமா? அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. தேவையில்லாம தப்பான சில அதாவது பழமொழிகள இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி உங்களுடைய லைஃப்பை நீங்களே கெடுத்துக்கிறாதீங்க. அ இன்னைக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா, அதில 100% பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதில 98% பிரச்சனைகள பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால மட்டும் தான் உங்களால சால்வ் பண்ண முடியும். நீங்க பேசி எல்லாமேவும் அந்த இடத்துலலாம் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. 2% பிரச்சனைகள வேணும்னா, நீங்க பேசி சால்வ் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முட்டாள்தனமா பேசுறத விட்டுட்டு, எப்படி பணம் சம்பாரிக்கலாம்? அத வச்சு எப்படி ஹேப்பியா இருக்கலாம்? முக்கியமா ஒரு நீங்க ரூ. 10,000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, அந்த ரூ. 10,000க்குள்ள ஒரு லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும்? அப்படின்னு யோசிக்கிறவன் இங்க ஹேப்பியா இருக்கான். ஆனா, பணத்த சம்பாரிச்சுட்டும் இங்க நெறைய பேர் வந்து ஹேப்பினஸ் இல்லாம இருப்பாங்க. அவன் சம்பாரிச்சுட்டு ஹேப்பியா இல்லாம இருக்கான். ஒரு கட்டத்துக்கு ஹேப்பி ஆயிருவான். ஆனா, நீ சம்பாரிக்கவே ஆரம்பிக்கல. தேவையில்லாம உளவுதார விட்டுட்டு, இல்ல தேவையில்லாத விஷயத்த பேசி உன்னுடைய லைஃப்பை நீ கெடுத்துக்கிறாதீங்க. முக்கியமா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து கொஞ்சம் தூரமாவே இருங்க. ஏன் அப்படின்னா, அது வந்து கடன் இல்ல அப்படின்னா, நீங்க நல்லா தெளிவாவே யோசிப்பீங்க. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா, தெளிவாலாம் யோசிக்க முடியாது. அந்த பவுண்டரியிலேயே தான் உங்களால யோசிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ குடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி மென் ரிலேட்டடான இஷ்யூஸ இல்ல அவங்களுக்கான சொல்யூஷன்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.